குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம சில ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். இது சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க இந்த ஸ்டாக்ஸு. ஃபஸ்ட்டு இந்த மகா பேங்க் அப்படின்னு ஒன்று பேங்க் செக்டாரு. இதோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் இதோட 52 வீக் லோ 47 ரூபா 51 பைசாவில் இருக்குது. 52 வீக் ஹை பார்த்தா 82 ரூபா 15 காசு இருக்குது. வேல்யூவேஷன் ஃபண்டமெண்டல் ரேஷியோ பார்த்தா பிஇ ரேஷியோ கம்மியாக இருக்குது. ப்ரைஸ் டு புக்கும் கம்மியாக இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஆர்ஓஇயும் நல்லா இருக்குது. டிவிடெண்ட் எவ்வளோ கொடுக்குறான்னா 3.19% கொடுக்குறான். டிவிடெண்ட் சூப்பராக கொடுக்குறான். இதோட க்ரோத் எப்படி இருக்குது? 1.16 நெட் என்பிஏ அப்படின்னு காட்டுறான். வேல்யூவேஷன் ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி லேட்டஸ்ட்டு ரிப்போர்ட் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஓகேங்களா? இது ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது இது க்ரோத்தபிள் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த ஃபண்டமெண்டலில் பார்க்கும்போது க்ளீனாக தெரியுது. இது மிட் கேப் நிஃப்டியில் வரக்கூடியது. பேங்க் செக்டரு பப்ளிக்கு லாங் டேர்ம் இது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இப்போ இந்த ஷார்ட் டேர்மில் இதை நம்ம சார்ட்டை அனலைஸ் பண்ணுறதுல இது பாசிட்டிவாக தான் இருக்குது. அதாவது மேலே ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இந்த வேல்யூவேஷன் கரெக்டான ப்ரைஸா அப்படின்னு கேட்டால் இந்த வேல்யூவேஷன் கரெக்டான ப்ரைஸ் அப்படின்றத விட கொஞ்சம் மேலே ஏறி போயிடுச்சு. ஏன்னா அவன் 52 வீக் 47 ரூபா 51 பைசா இருக்கான். இப்போ ட்ரேட் ஆகுறது 77 ரூபா 90 பைசாவில் ட்ரேட் ஆகுது. ஓகேங்களா? அதாவது அட்ராக்டிவ் அப்படின்ற அந்த இதுவை தாண்டி அந்த ப்ரைஸ் எக்ஸலண்ட் அப்படின்ற லெவலுக்கு போயிடுச்சு. சரி, இப்போது இதில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ அவன் 83 ரூபா 34 பைசா ஒரு ஹால் டைம் ஐயை பிரிண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அது கீழே இறங்கிக்கிட்டு இருக்குது. இப்போது ஆர்எஸ்ஐ 14 செக் பண்ணால் 65% மேலே இருக்குது. அதாவது இது இன்னும் ஒரு 50 வரையும் கீழே வர மாதிரி இருந்தால் அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 71 இருக்குது. அங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தால். இல்லை நான் ஆல்ரெடி இதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் பாட்டத்துலேருந்து வாங்கியிருந்தால் இந்நேரம் அது ப்ராஃபிட்டபிளே வந்திருக்கும். ஏன்னா அவன் கடைசியாக வந்த லோ இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வந்த லோ 61 ரூபாய்க்கு வந்திருக்கான். 61 ரூபா அங்கேருந்து 82 ரூபா 21 பாயிண்ட் ஏறி போயிருக்கான். ஸோ எப்படியும் நீங்கள் ஃபண்டமெண்டல் 61 ரூபாலையோ இல்லை 65 ரூபாலையோ வாங்கியிருந்தால் லாபத்துக்கு தான் வந்திருப்பீங்க. இந்நேரம் ஒரு மாதம் இல்லை, இன்றைக்கி 25, இந்த 24 நாளில் நீங்கள் ப்ராஃபிட்டுக்கே வந்திருப்பீங்க. இல்லை நான் புதுசாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிங்கன்னா அது 71 வரட்டும். அதை விட பெஸ்ட்டு எங்கன்னா 66 தான் பெஸ்ட்டு. ஏன்னா அங்கே ஒரு கேப் இருக்குது. அந்த 66 வரையும் அது கீழே வர்றதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஏன்னா ஆர்எஸ்ஐ 65 அபோவ் இருக்கிறதுனால மார்க்கெட்டு அந்த 50 கண்டிப்பாக தொடரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆர்எஸ்ஐ 50 அது தொடரும்போது அவன் கண்டிப்பாக அந்த 70 கிராஸ் பண்ணிகிட்ருப்பான். அப்போது அங்கேருந்து 66க்கு எவ்வளோ தூரம் இருக்குது? ஒரு 4-5 பாயிண்ட்டு தான் வித்தியாசம் இருக்கும். ஸோ நம்ம புதுசாக நீங்கள் இதில் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருந்தால் 66 கரெக்டான இடம் இந்த மகா பேங்க்கில். ஓகேங்களா? இதுதான் இந்த மகா பேங்க்கில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல். ஓகேங்களா? இதில் யாரெல்லாம் வச்சுருக்கா அப்படின்றத நம்ம ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். யார் வச்சுருக்கான்னா ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட 73.6% இருக்குது. எஃப்ஐஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. போன டிசம்பரில் 4.67% வச்சுருந்தாங்க. இப்போது 5.55% வச்சுருக்காங்க. எஃப்ஐ அதுக்கப்புறம் யார் வாங்குறான்னா மியூச்சுவல் ஃபண்டு வாங்குது. போன வருஷம் 4.62% வச்சுருந்தாங்க. இப்போ 6.27% வச்சுருக்காங்க. அப்போ யாரா இதை செல் பண்ணுறான்னு கேட்டால் இன்சூரன்ஸ் கம்பெனி செல் பண்ணுது, டிஐ செல் பண்ணுறாங்க, நான் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க செல் பண்ணுறாங்க இப்போ கரண்ட்டாக. ஓகேங்களா? அதனால தான் மார்க்கெட் 82 ரூபாயிலிருந்து கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? இதுதான் இந்த மகா பேங்க்கில் இருக்கக்கூடிய நியூஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல். நீங்கள் புதுசாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 66 ரூபா பெஸ்ட்டு. அங்கேருந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். இதில் ஃபண்டமெண்டலில் நீங்கள் நடுவில் வாங்கியிருந்தால் அது இறங்க ஆவரேஜ் பண்ணுறதை தவிர வேறு வழி இல்லை. ஈக்விட்டி ஸ்டாக்ஸை பொறுத்த வரையும் இறங்குதுன்னா ஒரு 1% 2% இறங்குறதுக்கெல்லாம் ஆவரேஜ் பண்ணக்கூடாது. அது ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்குக்கு ஏற்ற மாதிரி ஆர்எஸ்ஐ அந்த கணக்கு ஆர்எஸ்ஐ பேஸ் பண்ணி எடுத்துங்க.
ஓவர் பாட் ஜோனில் இருக்கும் போது செல் பண்ணணும், ஓவர் சோல்ட் ரீஜனில் இருக்கும்போது பை பண்ணணும். இப்போ மார்க்கெட் ஓவர் பாட் ஜோனில் தான் இருக்குது. அங்கேருந்து இப்போ லைட்டாக இறங்கியிருக்கு. ஓகேங்களா, 82.34லேருந்து 77.90 இப்போ ட்ரேட் ஆகுது. நாளைக்கு எப்படியும் ஒரு கேப் அப் கிடைக்கும் மண்டே, ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி எல்லாம் பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இவன் ஒரு கேப் அப் கிடைப்பான். பட் என்னை பொறுத்த வரையும் நீங்கள் புதுசாக உள்ளே வரணும், இந்த ஸ்டாக்ஸில் வரணுன்னா 66 ரூபா த பெஸ்ட்டு. அதுக்கு முன்னாடியே வரணுன்னா 71 இருக்குது. ஆனால் 71 வந்தால் கண்டிப்பாக 66 அந்த கேப்பை ஃபில் பண்ணும். இதுதான் இந்த மகா பேங்க்கில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல். அடுத்தது சிடிஎஸ்எல்னு கேட்டிருந்தாங்க. சிடிஎஸ்எல்லை பார்த்தோம்னா அவன் இப்போ தான் இந்த மார்ச் மாதம் 1119 ரூபா ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அங்கேருந்து 1394 அப்படின்னு போயிருக்கான். எப்போ போயிருக்கான்னா இந்த மாதம் ஏப்ரல் 20ஆம் தேதி தான் போயிருக்கான். ஓகேங்களா, இது இப்போ அங்கேருந்து இறங்குது. ஆர்எஸ்ஐயில் வந்து 54 இருக்குது. 54 வந்தானா கண்டிப்பாக அந்த 50யை டச் பண்ணுவான். 50யை டச் பண்ணானா கண்டிப்பாக 1264 அப்படின்ற அந்த ப்ரைஸை வந்து மார்க்கெட் இந்த சிடிஎஸ்எல் வந்து தொடும். அதுக்கப்புறம் 1207 ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். ஓகேங்களா, அப்போது நீங்கள் புதுசாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 1207 இந்த சிடிஎஸ்எல்லை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, அதுக்கும் கீழே வந்தானா இந்த வருஷம் வந்த லோ 1119. ஆர்எஸ்ஐயில் 54. இது வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. பட் கரெக்ஷன் ஆகுது. கரெக்ஷன் ஆகும்போது அது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 1264, செகண்ட் சப்போர்ட்டு 1207. இதுதான் சார்ட்லேயும் டெக்னிக்கலாக ஆர்எஸ்ஐலையும் இருக்குது. பட் ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் பிஇ ரேஷியோ அதிகமாக இருக்குது, ப்ரைஸ் டு புக்கு அதிகமாக இருக்குது, ஆர்ஓஇ அதிகமாக இருக்குது. ஆர்ஓஇ அதிகமாக இருந்தால் அதனால தான் ப்ரைஸ் டு புக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அது பரவாயில்ல. பட் பிஇ ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குது. இவன் டிவிடெண்ட் எவ்வளோ கொடுக்குறான்? டிவிடெண்ட் அந்தளவுக்கு கொடுக்கல, வெறும் 0.95% தான் கொடுக்குறான். ஸோ அங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆர்ஓசி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அதனால தான் ப்ரைஸ் டு புக்கு இவ்வளோ காட்டுது. பட் பிஇ ரேஷியோ அதிகமாக தான் இருக்குது. ஓகேங்களா, இது கொஞ்சம் கரெக்ஷன் ஆகுனா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இது ஸ்மால் கேப் கம்பெனி, ஃபினான்ஸு, அந்த என்பிஎஃப்சியில் வரக்கூடியது. ஓகேங்களா, இதில் ப்ரொமோட்டர்ஸ் வந்து வெறும் 15% தான் வச்சுருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. 11.54% லாஸ்ட் டிசம்பரில் இருந்தது. இப்போ 12.4% கிட்ட இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டு லைட்டாக வாங்குது. அப்போ யார் செல் பண்ணுறான்னு பார்த்தா டிஐஎஸும் இன்சூரன்ஸ் கம்பெனியும் செல் பண்ணுது, நான் இன்ஸ்டியூஷன் செல் பண்ணுது. ஓகேங்களா, இதுதான் இந்த ஸ்டாக்ஸில் இருக்கக்கூடியது. இப்போ இந்த ப்ரைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஓகேங்களா, நிஜமாலுமே எக்ஸ்பென்சிவ் தான். இதோட 52 வீக் லோ பார்த்தோம்னா 1116, அதாவது இப்போ வந்தானே அந்த லோ. ஹை பார்த்தீங்கன்னா 1828, 1828.90 இருக்குது. ஸோ ஹை எங்கேயோ இருக்குது. இப்போ அவன் ட்ரேட் ஆகிறது 1312, 80 பைசா ட்ரேட் ஆகிறான். பட் இந்த பிஇ ரேஷியோக்கே இந்த வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாக எனக்கு தோணுது. அப்போ நான் சொன்ன மாதிரி அந்த 1207 வந்தால் இதை புதுசாக நீங்கள் சிடிஎஸ்எல்லில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஃபோக்கஸ் பண்ணுறது அந்த இடம் தான் பெஸ்ட்டான இடம். இல்லை நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கேன், லாஸஸ் ஆகுதுன்னா நீங்கள் ஆவரேஜ் பண்ணக்கூடிய இடம் அந்த 1207 தான். ஓகேங்களா, அதுக்கு கீழே லோ வந்தானா இந்த வருஷம் வந்த லோ 1119 அது வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சிடிஎஸ்எல்லில். இதையும் ஒருத்தர் கேட்டிருக்காங்க, அதனால் அவங்களுக்கான இந்த ரிப்போர்ட்டு. அடுத்தது கேடிகே பேங்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கர்நாடகா பேங்க்கு இப்போ ட்ரேட் ஆகிறது 242.04 பைசாவில் ட்ரேட் ஆகுது. இது வந்து இந்த வருஷம் வந்த லோ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் வந்த லோ வந்து 1176 வரையும் வந்திருக்கான். அடிமாட்டுக்கே வந்து விழுந்துருக்குதுங்க. 1175.67 வந்து விழுந்துருக்கான் இந்த வருஷம் லோ. அதாவது எப்போன்னா எக்ஸாக்டாக பிப்ரவரி மாதம் வந்திருக்கு. அதிலிருந்து மார்க்கெட் 255 வரையும் போயிட்டான், நல்லா ஏறி போயிடுச்சு. ஓகேங்களா, ஒரு 50 பாயிண்ட்டுக்கு மேலே 100 பாயிண்ட்டுக்கு மேலே ஏறி போயிட்டான். இப்போ இது ஆர்எஸ்ஐயில் வந்து 57 இருக்குது, 57.51 இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக ஆர்எஸ்ஐ 50 வரையும் கீழே கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்ஷன் எது வரையும் அப்போ ஆகும்? இங்கிருந்து இன்னும்
234 அதுதான் அதுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்குது இந்த கேடிகே பேங்க்கில். அந்த சப்போர்ட்டை ஸ்ட்ராங்காக உடைச்சாது, அதாவது இந்த RSI 50 வந்து நல்லா கிராஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக உடைச்சிதுன்னா கண்டிப்பாக RSI 30-25 வரையும் இந்த கேடிகே பேங்க்கு வரும். அப்படின்னா அப்போ அதோட ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து 200 தான் இருக்குது. 200 கூட இல்லை, 205 இருக்குது. அதுதான் அதுக்கான ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. நீங்கள் ஆல்ரெடி பாட்டத்தில் வாங்கியிருந்தீங்கன்னா இந்நேரம் ப்ராஃபிட்டே புக் பண்ணியிருக்கலாம். ஏன்னா 100 பாயிண்ட் ஏறி இருக்கான். இல்லை மேலே யாராவது 250 240 வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் ஆவரேஜ் பண்ணக்கூடிய இடம் ஃபஸ்ட்டு 220, அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா 205, அந்த ஏரியாவில் பண்ணலாம். 205லேருந்து அந்த 200க்குள்ளே எங்கே வேணாலும் நம்ம ஆவரேஜ் பண்ணலாம். ஏன்னா அங்கே தான் அதுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. அதுக்குள்ளே அது RSI 14ல் கண்டிப்பாக 30 கிட்ட வந்துருப்பான். ஓவர்சோல் ரீஜன்லேயே வந்திருப்பான். அப்போ நம்ம அங்கே தான் கன்சிடர் பண்ணணும். அங்கே தான் புதுசாக என்ட்ரியே ஆகணும். நீங்கள் ஆல்ரெடி இருந்தால் அங்கே தான் ஆவரேஜே பண்ணணும். இதெல்லாம் ஆவரேஜில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரூலு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆவரேஜ் பண்ணணும். சில பேர் ஆவரேஜ் கான்செப்டை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. 1% 2% கரெக்ஷன் வந்தாலும் ஆவரேஜ் பண்ணுறாங்க. அப்போது மோர் தென் மல்டி டைம்ஸ் நீங்கள் ஆவரேஜ் பண்ண அந்த ஆவரேஜோட அந்த குவாலிட்டியே குறைஞ்சிரும். நீங்கள் எவ்வளோ தான் ஆவரேஜ் பண்ணாலும் நியர் த ப்ரைஸ்டே வராது. அதனால் ஒரு 5%, ஒரு 10%, இல்லை 7% அந்த மாதிரி கரெக்ஷன் ஆகும்போது அங்கே தான் ஆவரேஜ் பண்ணணும். இந்த கான்செப்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது இந்த கேடிகே பேங்க்கில் இருக்கக்கூடிய கேண்டில் ஸ்டிக்ஸோட பேட்டர்ன் அண்ட் RSI. ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் PE ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது, ப்ரைஸ் டு புக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் கம்மியாக தான் இருக்குது, டிவிடெண்ட் 2.06 கொடுக்குறான், நல்லா தான் இருக்குது. இது எல்லாமே ஃபண்டமெண்டல் நல்லா தாங்க இருக்குது. இப்போ இந்த கர்நாடகா பேங்க் அப்படின்றது இந்த ஷார்ட் டேர்முக்கெல்லாம் செட்டே ஆகாது. ஓகேங்களா? ஏன்னா அதோட ஃபண்டமெண்டல் அப்படி இருக்குது. லாங் டேர்ம் இது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஓகேங்களா? அப்போது இந்த வேல்யூவேஷன் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த வேல்யூவேஷன் என்னை பொறுத்த வரையும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதாவது அவனோட 52 வீக் லோ 169 இருக்குது. ஐ வந்து 255. 55 போது இப்போ ட்ரேட் ஆகுது 242 ட்ரேட் ஆகுது. அப்போ 13 பாயிண்ட் தான் கம்மி ஆல் டைம் ஐயை தொடுறதுக்கு, ப்ரீவியஸ் ஆல் டைம் ஐயை தொடுறதுக்கு. அப்போது இதோட வேல்யூவேஷன் பெஸ்ட்டாக இருக்கான்னு கேட்டால் இப்போதைக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் நம்ம புதுசாக கன்சிடர் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல பண்ணாமல் இருக்கிறதே நான் பொறுத்தவரையும் பெஸ்ட்டு. ஏன்னா அவன் கொஞ்சம் கரெக்ஷன் வந்தால் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இதில் FIS எவ்வளோ ஹோல்டிங் பண்ணுறாங்க? FIS வந்து இதில் லிட்டில் பிட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 11.7% இருந்தது, இப்போ 11.79% வச்சுருக்காங்க. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு, நான் பார்க்குற எல்லா ஸ்டாக்குமே FISம் மியூச்சுவல் ஃபண்டும் வாங்குகிறாங்க. செல் யார் பண்ணுறான்னா இன்சூரன்ஸும் DISம் நான் இன்ஸ்டியூஷனும் செல் பண்ணுறாங்க. கர்நாடகா பேங்க்லேயும் இதே பிரச்சனை தான். ஓகேங்களா? இது வந்து ஸ்மால் கேப்பு, இதுவும் பேங்க் செக்டாரு, ஆனால் பப்ளிக் செக்டார் இல்லை, ப்ரைவேட் செக்டார். ஓகேங்களா? இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் அண்டு டெக்னிக்கல். அடுத்த ஸ்டாக்ஸ் வந்து இன்னொரு ஸ்டாக்ஸ் அதானி பவர். இது நானே வச்சுருந்தேன், நான் செல்ஃப் புக் பண்ணிட்டேன். இதை பற்றி ஒரு இது பார்த்துருவோம். அதானி பவர் நான் வாங்கினது 181 ஸ்டார்டிங்கில் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அது கீழே விழுந்துக்கிட்டே இருந்தான். அப்புறம் 133 என்னமோ ஆவரேஜ் பண்ணேன். எனக்கு வெரி நியர் த க்ளோஸ்ட் வந்து ஒரு 137-8 வந்தது. நான் அந்த 193 வரும்போது ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டேன். இப்போ அவன் 213, அவன் போன ஹை வந்து 216 வரையும் போயிருக்கான். ஏன்னா அவன் RSIயில் வந்து ஓவர் பாட் ஜோனில் மேலேயே இருக்கான். எனி டைம் எப்போ வேணால் கரெக்ஷன் ஆகி அது கீழே விழலாம். கீழே விழுந்தால் அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு நான் செல் பண்ண பார்த்தீங்களா 193, அதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதை ஸ்ட்ராங்காக உடச்சி கீழே மறுபடியும் இறங்குச்சுன்னா 179 செகண்ட் சப்போர்ட்டு. அதையும் உடைச்சானா 155, அது 155 வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த அதானி பவரில். ஏன்னா அதானி பவர் வந்து 166 தான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இங்கே கேண்டிலில் காட்டுது. 166லேருந்து 160க்குள்ளே ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. ஏன்னா அவன் அங்கேருந்து 133லேருந்து 157 வரையும் ஒரு நார்மலான ட்ரேடிங் ரேஞ்சு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு. ஆனால் 157 கிராஸ் பண்ணதுக்கப்புறம் அதோடு அவன் நின்னது வந்து 216 தான், 217 தான் நின்று இருக்கான்.
ஸோ அப்போ இந்த இவ்வளோ பெரிய ஏற்றத்தை கரெக்ஷன் கண்டிப்பாக வரும். அது இல்லாமல் டெக்னிக்கலாக பார்த்தா RSIயில் ஓவர் பாட் அந்த ரீஜனில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு 55-50 வரையும் வந்தால் நான் சொன்ன மாதிரி அந்த 157 வந்துடும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இதில் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லை. இப்போ தான் புதுசாக இந்த ஹை ப்ரைஸ்லேயே ஓவர்பாட் ஜோனில் தான் நான் வாங்கியிருக்கேன்னா கண்டிப்பாக மார்க்கெட் கீழே விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விழுந்தால் 157 வரையும் வரும். ஆனால் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு 180 இருக்குது. அதை உடைச்சானா 157 இந்த அதானி பவர் வரும். ஓகேங்களா? இதிலலாம் நாங்கள் பாட்டத்தில் பிடிச்சி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். நீங்கள் இப்போ தான் ஓவர்பாட் ஜோன்லேயே புதுசாக நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த RSIலாம் பார்க்கணுன்னு சொல்கிறது. அந்த கேண்டில் ஸ்டிக்ஸு அந்த ஸ்டாக்ஸு ஓவர்பாட் ஜோனில் இருக்கா, ஓவர்சோல்ட் ரீஜனில் இருக்கான்னு பார்க்கணும். ஈக்விட்டியை பொறுத்த வரையும் ஓவர்சோல்ட் ரீஜனில் இருந்தால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ண ஆரம்பிக்கணும். ஓவர்பாட் ஜோனில் போயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செல் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே உல்ட்டாவாக பண்ணுறோம். ஓவர்பாட் ஜோனில் இருந்தால் எல்லாரும் வாங்குவாங்க அப்படின்னு அங்கே போய் வாங்குகிறோம். அவன் ஆல்ரெடி எல்லாரும் வாங்கி தான் அவ்வளோ தொலைவு மேலே ஏறி நிற்கிறான். நம்ம அங்கே போய் வாங்கினா அப்போ எல்லாரும் அங்கே போய் என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கி வச்சவங்க செல் பண்ணுவாங்க. அது அங்கேருந்து இறங்க தான் செய்யும். இதுதான் நம்ம இன்வெஸ்டிங்கில் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு. இதை இனிமேலாவது சரி செஞ்சீங்க. எப்போவுமே ஓவர்சோல்ட் ரீஜனில் இருக்கும்போது வாங்கணும், ஓவர்பாட் ரீஜனில் போகும்போது செல் பண்ணணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த 4 ஈக்விட்டி ஸ்டாக்ஸு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதை இந்த ஆடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம வேறு ஒரு ஆடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கும் நீங்கள் வாங்கி வச்சுருக்க ஸ்டாக்ஸை பற்றி அதோட ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் தெரியணும்னா என்னுடைய யூடியூப் கமெண்டில் போடுங்க. நான் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக அது ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.